சந்து அந்த நாள் காலை எழுந்ததே சற்றே சோர்வோடுதான். தூக்கம் போயிருந்தாலும் மனசு முழுக்க ஏதோ ஒரு வெற்றிட உணர்வு. அம்மா சமையலறையிலிருந்து சந்து காய்கறி வாங்கி வா டா, தக்காளி வெங்காயம் கீரை எல்லாம் முடிஞ்சிடுச்சு என்று சொன்னதும் எதுவும் பேசாமல் சந்து மார்க்கெட் பையை எடுத்துக்கிட்டான். பை எடுத்துக்கிட்டப்போ கூட அவன் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. இது அவனுக்கு ஒரு வழக்கமான வேலை மாதிரி தான் இருந்தது. வீட்டை விட்டு வெளியே வந்ததும் தெருவின் அந்த பழைய அமைதி அவனை வரவேற்றது. ரோட்டோரமா இருந்த தேநீர் கடையிலிருந்து டீ வாசனை, பக்கத்து வீட்டில் குழந்தைகள் சத்தம், தூரத்திலிருந்து கேட்கும் கோவில் மணி ஓசை எல்லாமே அவனுக்கு பழக்கமானவை. ஆனாலும் மனசு மட்டும் எங்கோ தொலைஞ்ச மாதிரி இருந்தது. என்னடா வாழ்க்கை இப்படிதான் போக போறதா? இன்னும் அவனுக்குள்ளேயே ஒரு கேள்வி. அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தப்போ எதிரில் இருந்து ஒரு குரல், டேய் சந்துதானா இன்னும் கூப்பிட்டது. சந்து திரும்பி பார்த்தான். அது அவனோட பள்ளி நண்பன் மணி. பல வருஷத்துக்கு பிறகு நேர்ல பார்க்கறான். இருவரும் கொஞ்சம் நேரம் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டாங்க. என்னடா எப்படி இருக்க? மணி கேட்டான். அப்படியேதான், நீ எப்படி? இன்னும் சந்து, நல்லா இருக்கேன்டா. கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு பையன். வேலைக்காக இங்க வந்தேன். மணி சிரிச்சுக்கிட்டே சொன்னான். சந்து லேசா தலை ஆட்டினான். சந்தோஷம்டா. வீட்டில் எல்லாம் எப்படி? எல்லாம் ஓகேடா. உங்க அம்மா அப்பா எல்லாம் நலமா? ஆமா, அதே மாதிரி தான். அம்மா காய்கறி வாங்க சொல்லி அனுப்பினா மார்க்கெட்டுக்கு போறேன். மணி கொஞ்சம் நேரம் சந்து முகத்தையே பார்த்தான். அப்புறம் சிரிச்சுக்கிட்டே, டேய் சந்து, இன்னும் கல்யாணம் பண்ணலையா ன்னு கேட்டான். அந்த கேள்வி சந்து மனசுக்குள்ளே லேசா ஒரு இடிச்ச மாதிரி இருந்தது. ஆனாலும் வெளியே எதுவும் காட்டிக்கல. இல்லட்டா, இன்னும் இல்லைன்னு சந்து மெதுவா சொன்னான். ஏண்டா? வயசு ஆகிடுச்சு. எல்லாருக்கும் குழந்தை, குடும்பம் எல்லாம் வந்துடுச்சு. சந்து கொஞ்சம் சிரிச்ச மாதிரி முகம் வைத்து, முதல்ல நான் செட்டில் ஆகணும்டா. வேலை, வருமானம், குடும்பம் எல்லாம் ஓரளவுக்கு சரியான பிறகுதான் கல்யாணம். இல்லைன்னா இன்னொரு வாழ்க்கையும் சிரமத்துக்குள்ள இழுக்கிற மாதிரி ஆகிடும்னு சொன்னான். மணி அவனை கொஞ்சம் ஆச்சரியமா பார்த்தான். நீ எப்பவும் இப்படிதான்டா, உன்னையே கடைசில வைக்கிறவன். சந்து லேசா சிரிச்சு, என்ன பண்ணடா, இதுதான் என்னோட வழி. சரிடா, சந்திப்போம். கவனமா இருன்னு மணி சொல்லிட்டு போனான். மணி போன பிறகும் சந்து கொஞ்சம் நேரம் அதே இடத்துல நின்றுகிட்டு இருந்தான். உன்னையே கடைசில வைக்கிறவன்னு மணி சொன்ன வார்த்தை அவன் காதுல திரும்ப திரும்ப ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. உண்மையிலேயே அவன் வாழ்க்கை அப்படித்தான் போய்கிட்டு இருந்தது. அம்மா, அப்பா, குடும்பம், பொறுப்பு எல்லாத்துக்கும் பிறகுதான் அவன் ஆசைகள். அப்படியே நடந்து மார்க்கெட்டுக்குள் நுழைந்தான். எங்க பார்த்தாலும் சத்தம். தக்காளிடா 2 கிலோ 100 ரூபாய். வெங்காயம் புதுசு. கீரை கீரை இன்னும் வியாபாரிகள் கத்திக்கிட்டே இருந்தாங்க. கூட்டத்துக்குள்ள நின்று சந்து ஒவ்வொரு கடையா பார்த்துக்கிட்டே நடந்தான். அப்படியே நடந்து மார்க்கெட்டுக்குள் நுழைந்தான். எங்க பார்த்தாலும் சத்தம். தக்காளிடா 2 கிலோ 100 ரூபாய். வெங்காயம் புதுசு. கீரை கீரை இன்னும் வியாபாரிகள் கத்திக்கிட்டே இருந்தாங்க. கூட்டத்துக்குள்ள நின்று சந்து ஒவ்வொரு கடையா பார்த்துக்கிட்டே நடந்தான். அந்த கூட்டத்துல ஒரு காய்கறி கடை முன்னாடி ஒரு பெண் நின்றுகிட்டு இருந்தாள். அவள் கையில் ஒரு துணிப்பை, முகத்தில் சின்ன தயக்கம். கடைக்காரன் அவளுக்கு 1 கிலோ தக்காளி எடுத்து கொடுத்தான். அவள் அதை பையில போடாம கையில எடுத்து பார்த்துக்கிட்டே ஒவ்வொன்றா சோதிச்சா. சில தக்காளி ரொம்பவே பழுத்து, மேல் தோல் கிழிஞ்ச மாதிரி உள்ளே மென்மையா இருந்தது. அதை பார்த்ததும் அவள் முகம் சற்றே மாறிச்சு. அண்ணா, இதுல சில தக்காளி கெட்டு போச்சு மாதிரி இருக்கு. நல்லதா கொஞ்சம் மாற்றி கொடுங்கன்னு மெதுவா கேட்டா. கடைக்காரன் அதை கவனிக்காம அலட்சியமா, அம்மா, ரொம்ப சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சண்டை போட வேண்டாமே. 2 3 தான் இப்படிதான் இருக்கும். அதுக்காக எல்லாம் மாற்ற முடியாது. ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா. அவள் கொஞ்சம் தயங்கி, அண்ணா, சமையலுக்கு போட முடியாத அளவுக்கு கெட்டு போச்சு. வீட்டுல குழந்தைகள் இருக்காங்க. தயவு செய்து நல்லதா மாற்றி கொடுங்கன்னு மறுபடியும் கேட்டா. ஆனாலும் அவன் அதே பதில்தான். இது மார்க்கெட் அம்மா, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்காது. இப்படியே எடுத்துக்கோங்க. அந்த காட்சி சந்து தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் ஏற்கனவே தக்காளி வாங்க போக நினைச்சு அந்த கடை பக்கம்தான் வந்துகிட்டு இருந்தான். அந்த பெண்ணோட முகத்தில் இருந்த அந்த தயக்கம், பயம் கலந்த மரியாதை அவனை கொஞ்சம் உள்ளுக்குள்ள குத்திச்சு. அவள் சண்டை போடல, கத்தல, வெறும் கேட்டுக்கிட்டு இருந்தா. ஆனாலும் அவளோட கோரிக்கை மதிக்கப்படல. சின்ன விஷயம்தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்ற வார்த்தை அவன் காதுல விழுந்ததும் அவனுக்குள்ள ஏதோ ஒன்று எழுந்தது.
சந்து மெதுவா அந்த கடை முன்னாடி போய் நின்றான். கடைக்காரன் அவனை பார்த்ததும், என்ன வேணும் தம்பி?ன்னு கேட்டான். சந்து எதுவும் பேசாம, 1 கிலோ தக்காளின்னு சொன்னான். கடைக்காரன் உடனே தக்காளி எடுத்து கொடுத்தான். சந்து அதை வாங்கிட்டு பணம் கொடுக்க கையில் இருந்த 100 ரூபாய் நோட்டை கொடுத்தான். அந்த நோட்ல ஓரமா சின்ன கிழிவு இருந்தது. கடைக்காரன் அதை பார்த்ததும் முகத்தை சுளிச்சு, தம்பி இந்த நோட்டு கிழிஞ்சிருக்கு, நல்ல நோட்டு கொடுங்கன்னு சொன்னான். சந்து லேசா அவனை பார்த்துக்கிட்டே அமைதியா, அண்ணா ரொம்ப சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் இவ்வளவு பிரச்சனை? 2-3 இடத்துல தான் கிழிவு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சண்டை போட வேண்டாமேன்னு சொன்னான். அந்த வார்த்தைகள் அப்படியே அந்த பெண்ணுக்கு சொன்ன பதிலோட பிரதிபலிப்பு மாதிரி இருந்தது. கடைக்காரன் ஒரு நிமிஷம் பேசாம நின்றான். அவன் முகத்துல சின்ன குழப்பம். அப்போதுதான் அவனுக்கு புரிஞ்சது, தான் சற்று முன் சொன்ன அதே வார்த்தை இப்போ தன் மேலே திரும்பி வந்திருக்கிறது என்று. சந்து தொடர்ந்தான், பணம் கிழிஞ்சிருந்தாலும் மதிப்பு மாறல. அதே மாதிரி தக்காளி கெட்டிருந்தாலும் வாங்குறவங்களுக்கு அது பயன்படாதது தானே. நீங்க என்ன சொன்னீங்களோ அதையே இப்போ நான் சொல்றேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு மெதுவா சொன்னான். கடைக்காரன் சற்று வெட்கப்பட்ட மாதிரி சுற்றி பார்த்தான். அந்த பெண்ணும் பக்கத்துல இருந்த சிலரும் இந்த காட்சியை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. கடைக்காரன் ஒரு நிமிஷம் யோசிச்சு சந்து கொடுத்த நோட்டை திருப்பி கொடுத்தான். சரி தம்பி, உங்க நோட்டு பரவாயில்லை, அந்த அம்மாவுக்கு நல்ல தக்காளி மாற்றி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட பையில இருந்த பழுத்த தக்காளிகளை எடுத்துக்கொண்டு புதுசா நல்ல தக்காளி போட்டான். அந்த பெண்ணோட முகம் உடனே மாறிச்சு. அவள் கண்களில் ஒரு நிம்மதி. ரொம்ப நன்றி தம்பின்னு சந்து பக்கம் பார்த்து சொன்னா. சந்து லேசா சிரிச்சு, ஒன்னும் இல்ல அக்கா, நம்ம கேட்கறது நியாயமா இருந்தா கிடைக்கணும், அதுதான்னு சொன்னான். அந்த பெண் சந்து முகத்தை இன்னும் ஒரு தடவை பார்த்து, இப்படி மனிதர்கள் இருக்கிறதால தான் இன்னும் உலகம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாள். அந்த வார்த்தை சந்து மனசுக்குள்ள சின்ன வெப்பம் கொடுத்தது. பெரிய விஷயம் எதுவும் செய்யல, ஆனாலும் ஒருத்தருக்கு நியாயம் கிடைக்க காரணமா இருந்தது. அவனுக்கு ஒரு விதமான அமைதியை கொடுத்தது. கடைக்காரன் கூட சற்று தாழ்ந்த குரலில், தம்பி மன்னிச்சுக்கோ, சில நேரம் கூட்டம் அதிகமா இருக்கும்போது கவனிக்காம பேசிடுறோம்னு சொன்னா. சந்து எதுவும் பெரியதாக பதில் சொல்லல. பரவாயில்லை அண்ணான்னு மட்டும் சொன்னான். தக்காளி வாங்கிக்கிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். மார்க்கெட்டுக்குள்ள அந்த சத்தம் இன்னும் அதே மாதிரி தான் இருந்தது. ஆனாலும் சந்து மனசுக்குள்ள மட்டும் ஒரு சின்ன அமைதி வந்திருந்தது. அவன் நினைச்சான், சில நேரம் சண்டை போடாம கத்தாம அமைதியா ஒரு விஷயத்தை உணர வச்சாலே போதும், எதிரில் இருக்கிறவனே தன் தவறை புரிஞ்சுக்குவான்னு. அவன் வாழ்க்கையிலையும் அவன் இப்படித்தான் இருந்தான். சத்தமில்லாம சண்டை இல்லாம தன்னை விட மற்றவர்களின் நியாயத்துக்காக நின்றவன். அவன் கையில் இருந்த மார்க்கெட் பையை பார்த்துக்கிட்டே நடக்கும்போது அவன் மனசுக்குள்ள அந்த கடைக்காரன் சொன்ன வார்த்தையும் தான் சொன்ன பதையும் மீண்டும் ஒலிச்சது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லுறது எவ்வளவு எளிது, ஆனா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் யாருக்கு சிரமம், யாருக்கு வலி, யாருக்கு இழப்புன்னு யோசிக்காம சொன்னா அது நியாயமா இருக்காது. இப்போ அவன் செய்தது பெரிய புரட்சி இல்லை, ஆனாலும் ஒரு பெண்ணுக்கு சமையலுக்கு நல்ல காய்கறி கிடைக்க காரணமா இருந்தது. அவனுக்கு அதுவே போதும். சந்து மெதுவா சிரிச்சுக்கிட்டே, சண்டையால் தீராததை சமாதானம் தீர்க்கும், ஆனா அந்த சமாதானம் நியாயத்தோட இருக்கணும்னு மனசுக்குள்ள